என்ன பொண்டாட்டி மாசம் ஆயிட்டா நான் அப்பா ஆயிட்டேன். உண்மையாவா? ஆமா நிலா, ஐ லவ் யூடா. வாழ்த்துக்கள் மச்சான், சூப்பர் சார். கொண்டாடலாம். நன்றி எல்லாருக்கும். அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. நம்ம புள்ளைய போட்டு வறுத்து எடுத்து தட்டுல எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு. அதாவது நம்ம சேரனை, சோழன், நிலா எல்லாருமே ஒரு மாதிரியா தான் படுத்தி எடுத்துட்டாங்க பாவம். அதை ஃபீல் பண்ணி அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நிலாவும் அட விடுப்பா, இதுல என்னப்பா பண்றது, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் தப்பாலாம் புரியல, கரெக்டாக தான் சந்தா சொன்னாங்க, சரி சரி விடுங்க, வேணாம் வேணான்ட்டு மறுபடியும் அதை ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி போறாங்க. நல்லா சேரன் அப்படியே கடலை போட்டுக்கிட்டே வராருங்க. ஆகா, இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா பாரேன் அப்படின்னு இவங்க 4 பேரும் அப்படியே வச்ச கண்ணுவாங்க பார்த்து பேசிக்கிட்டே வராங்க, கிண்டல் பண்ணிக்கிட்டே வராங்க. ஏய் விடுங்கடா பாவம், அண்ணன் பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அண்ணன் இந்த அளவுக்கு தேறிட்டார்ல. என்ன ஆணா பொறந்தா மனுஷனா பொறந்தா இந்த லவ் கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் அவன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிருவாங்க. நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்ல, அடடடடா, அண்ணனை சொன்னோன்னே தங்கச்சிக்கு பாசம்ல சாவித்திரிக்கு கோவத்தை பாரேன் அப்படின்னு சொல்ல, அப்ப என்ன, எனக்கு கோவம் வரத்தான் செய்யும், பேசாம வாங்க கம்முனு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரே ஆச்சரியம், வீடு அப்படியே நீட்டா இருக்குங்க. அப்படிதான் அப்ப கூட்டி தொடச்சு வலிச்சு கழுவி வச்ச மாதிரி இருக்கு. பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டு போறாங்க நிலா எல்லாருமே. என்னங்க வீடா இது, நம்ம வீடா? ஆமா, வரையில சொல்லிக்கிட்டு வந்தோம், வீட என்ன கந்தரகோலமா போட்டு வச்சிருக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு வந்த அவங்களுக்கு அப்படியே மண்ண கவர மாதிரி சூப்பரா வச்சிருக்காரு நம்ம நடேசன். அப்பா எப்படி அங்கிள், எப்படி டே 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 விடுங்கடா, ஒரு நேரம் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், ஒரு மனுஷன் திருந்த மாட்டானா, தினைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டேவா இருப்பான் அப்படிங்கல. அங்கிள் சூப்பர் அங்கிள், கை கொடுங்க கை கொடுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்ல, பல்லான்னு மட்டும் தள்ளி நிக்க, சோழனும் மனசு இறங்கி வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சிருக்கப்பா பரவாயில்ல. அந்த வாங்கியிருக்கீங்கல்ல என் பொண்டாட்டிகிட்ட இருந்து. டேய் டேய், உன் பொண்டாட்டிக்காலாம் ஒண்ணும் நான் பண்ணல அப்படிங்கிறாங்க. பின்ன யாருக்காக? நான் என் மருமகளுக்காக பண்ணேன். பார்றா! அப்புறம் என் பொண்டாட்டி வேற, உங்க மருமக வேறயா என்ன? அப்படின்னு சொல்ல, சரி சரி விடுங்க, வாங்க உங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடலாம். என்னப்பா இது அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா குடுக்குறீங்க அப்படின்னு பாண்டி, சேரன் எல்லாருமே சொல்ல, அட வாங்கடா. ஆ கடையில தானே வாங்கி வச்சிருக்கீங்க. அட கடையெல்லாம் இல்ல, வீட்ல சமைச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு எடுத்து வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டா, வாவ் சூப்பரா இருக்கே! எப்படிப்பா? என்னப்பா? நீங்க தான் சமைச்சதான்னு சேரனே அதிசயத்து போக, ஆமாடா நான் தான் சமைச்சேன். அப்பா பொய் சொல்லாதீங்கப்பா. டேய் 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 டேய், என்ன நீ என்ன ரொம்ப நாளா சமைச்சிட்டியா? நான் தான்டா உங்க எல்லாத்தையும் வளர்த்தேன் சமைச்சு போட்டு. இப்ப வேணா நீங்க வந்து சமையல கத்துக்கிட்டு சமைக்கலாம். என்ன ஆறட்டும் இந்த நடேசனா கொக்கா அப்படிங்கல. நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நிலாவால நம்பவே முடியல. சூப்பரா இருக்கு அங்கிள். வாவ் சூப்பர் வேற லெவல் அப்படின்னு எல்லாம் மூக்க புடிச்சிட்டு அதாவது மூக்கு முட்டை சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி சாப்பிடுறாங்க. அதிசயிச்சு போறாங்க. ஐயோ! இந்த சாப்பாடு சாப்பிட்டா இன்னும் 2 மாசத்துல நல்லா எடை போட்டுருவோம் போல இருக்கே! அப்படின்னு நிலா சொல்ல, எல்லாரும் கக்க பக்கன்னு சிரிக்கிறாங்க. அங்கிள் இவ்வளோ டேஸ்ட்டா சமைச்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாரி நடிச்சிருக்கீங்க. அப்படிலாம் இல்லம்மா. என் புள்ள சமைக்க கத்துக்கிட்டான். அதனால அதோட விட்டுட்டேன். சரி சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அப்பா ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா குடுக்குறியே! அப்படின்னு ஃபுல்லா இன்னும் போடுங்க, இன்னும் போடுங்கன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடையில பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கார் வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா, யாரு? எட்டி பார்க்குறாங்க மனோகரு. வந்துட்டாயா? என்ன பண்ண போறான்னு காத்திருக்கான்னு தெரியலையேன்னு ஒரே அள்ளு விடுது சோழனுக்கு. அவரு மனோகர் இறங்கி வராங்க. வாங்கப்பா வாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்ல, வந்துட்டேன் வந்துட்டேன். அடடே! என்ன எல்லாரும் சாப்பாடு டைமா? அப்பா எனக்கு சரியான பசி. அம்மா எனக்கு சாப்பாடு தரியா? இவர் வந்ததே அதிர்ச்சின்னா, அத விட அதிர்ச்சியா குடுக்குறாரு. என்ன நிலா? ஏதோ பண்ண போறாருன்னு நெனைக்கிறேன். சும்மா இருங்க. அப்படி அவ்வளோ சீக்கிரத்துல நம்மள பண்ண முடியுமா? இல்ல நம்மள பிரிக்கத்தான் முடியுமா? அடியே ராசாத்தி! நீ சொன்னா எனக்கு எனக்கு நிம்மதி. எனக்கு ஒரு பயமும் இல்ல. பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வாங்கப்பா உட்காருங்கப்பா. எங்க வீட்ல சாப்பிடுவீங்களா? என்னம்மா உங்க வீடு, எங்க வீடுன்னு பிரிச்சு பேசுற? சம்மந்தி வீட்ல நான் சாப்பிடாம, என்னய்யா அது? அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா குடுக்குறான்னு எல்லாம் மயங்கி கீழ விழுகுதுக. அதெல்லாம் ஒண்ணும் விழுக வேணாம். இனிமே என் மக இந்த வீட்டுக்கு பொண்ணுன்னு ஆயிட்டா. அப்புறம் நீங்க எல்லாம் என் வீட்டு மாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டு சொந்தக்கார வீட்ல சாப்பிடாம போயிருவோமா? அதுவும் என் மக வீட்ல அப்படின்னு சோத்த போட்டு குடுக்க, சாப்பிட்ட கையோட ஒரு வாய் அள்ளி வச்சுட்டு, சூப்பர்! வாவ்! யாரும்மா? நீயாம்மா சமைக்க கத்துக்கிட்ட? இவ்வளோ டேஸ்ட்டா சமைக்கிற? ம்ஹ்ம். அப்படின்னு முனங்குறாரு. உன் மக சமைச்சுட்டாலும் அப்படிங்கிற மாரி. என்ன? என்ன? ஐய்யய்யோ! நிலா உன் காதுல விழுந்துருச்சா? உன் மகன் இத விட சூப்பரா சமைப்பான்னு சொன்னேன். ஒண்ணும் இல்ல. நீ என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு காத பிடிக்கிறாங்க. நிலா ப்ளீஸ் சும்மா காமெடிக்கு சொன்னேன்டா. ஆ இருக்கட்டும், இருக்கட்டும். எப்படி தாண்டி கண்டுபிடிக்கிற? உன் மக சமைக்கவே தெரியாதுன்னு நான் சொன்னத, இத விட கேவலமா சமைப்பான்னு நான் நெனச்சத நீ எப்படி சொன்ன? அப்ப இப்படித்தான் நெனச்சியா? அப்படின்னு மறுபடியும் அடிக்க போறாங்க. ஐய்யய்யோ! நான் தான் உளறிட்டேனோ அப்படின்னு சோழன் சொல்லையில சாப்பாட கொண்டாந்து குடுத்துட்டாங்க. வாங்கி சாப்ட்டு நல்லா சூப்பரா இருக்குன்னு சொல்லிடுறாரு. அடுத்து என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் என் பொண்ண பார்க்க வரக்கூடாதா? நீங்க சும்மாலாம் வர்ற ஆள் இல்லையே! சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, தாலி கட்டுனதோட இருக்கு. தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்ஷன் வைக்கணும். அதனால
அதான் ஃபங்ஷன் வைக்கலான்னு. அப்பா சாமி அப்படின்னு எல்லாரும் கும்பிட்டு, இனிமே வேணாம்ப்பா. அவங்க மகளே சொல்லுது, உங்க வீட்ல வந்து நாங்க பட்ட பாடலாம் போதும். வேணாம்ப்பா. கருடா சௌக்கியமான்னு இருக்கிற இடத்துல இருந்து நாங்க கேட்டுக்கிறோம். நாங்க இங்க இருக்கிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க உங்க வேலைய பாருங்கப்பா. அப்பா, பொண்ணு உறவு இல்லைன்னு ஆகப் போறதில்ல. என்னைக்கு இருந்தாலும் நீங்க எனக்கு அப்பா தான், நான் உங்க பொண்ணு தான். தயவு செஞ்சு எங்கள பிரிச்சுறாதீங்க. கிளம்புங்கப்பா அப்படிங்கல. என்னம்மா இப்படிலாம் பேசுற? நான் அதெல்லாம் பிரிக்கலம்மா. நீ வந்துரு. நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிறாங்க. இல்லப்பா வேணாம்ப்பா. ப்ளீஸ்மா நான் மாப்பிள்ளைட்ட பேசிக்கிறேன். மாப்பிள அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆ அவர தனியா கூப்பிட்டு வச்சு ஓதுனதெல்லாம் போதும். வேணாம் விட்டுருங்க. என்னம்மா நீ இப்படிலாம் சொல்ற? நீ வாங்க மாப்பிள அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு தனியா நான் போறேன். அவர் என்னதான் என்ன பண்ண போறான்னு பார்ப்போம் அப்படின்னு கூட்டிட்டு போக, என்ன மாப்பிள தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்ஷனுக்கு வந்தா பயந்துருவீங்களா? பயமா இருக்கா? உங்கள பிரிச்சுருவேன்னு. ஐயோ! பயம்லாம் இல்லையே. என் பொண்டாட்டி என் பக்கம் இருக்கையில எனக்கு என்ன பயம்? இங்க பார் மரியாதையா என் பொண்ண அனுப்பி வைக்கிற. உன்கிட்ட இருந்து என் பொண்ண பிரிக்காம நான் விட மாட்டேன். அட பாவி! அங்க நல்லா பேசிட்டு, என்ன மாமா இப்படிலாம் பேசுறீங்க? அப்படித்தான் பேசுவேன். உன்கிட்ட நடிப்பேன். நீ உண்மையான உங்க ம் ஒரு நீ வந்து ஒரு ஜென்டில்மேனா இருந்தா, ஆ என்ன? ஒரு ஜென்டில்மேனா இருந்தா நம்ம 2 பேரும் பேசுற டீலிங்க சொல்லக்கூடாது. சரியா? என்ன சொல்லக்கூடாது? உங்க அப்பா என்னைய பிரிக்க பார்க்குறாரு அப்படிங்கிறத நீ சொல்லக்கூடாது. உன்னோட காதல வச்சு என் பொண்ண உன்கிட்ட இருந்து பிரிக்கிற சக்தி இருந்தா பிரிச்சுக்கடா. ஏய்! நீ என்ன முட்டாளாடா? ஏய்! என்ன பார்த்து முட்டாளாங்கிற? ஆமா. ஆமாமா. தப்புதான். உன்னைய முட்டாள்ன்னு சொல்லக்கூடாது. முட்டைன்னு சொல்லிக்கணும். அப்படிங்கையில கோவம் வருது. "இங்க பாரு" அப்படிங்கையில, உன் மகள்லாம் பார்த்துட்டு இருக்கும். பார்த்து அப்படியே சட்டைய பிடிச்சவன், சட்டைய பிடிக்கிறாரு. அப்படியே "சரி, சரி ஒண்ணும் இல்ல" அப்படின்ட்டு தட்டி விடுற மாரி, "இங்க பாருங்க மாப்பிள, நீங்க வந்து வந்து என் மகள பிரிக்கிற வரைக்கும் என் கூட வரணும். நீங்க வந்து நேருக்கு நேரா களத்துல நின்னு பாருங்க மாப்பிள" அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு சோழன். "இங்க பாரு, நாங்க பாட்டுக்கு என் பொண்டாட்டி உண்டு, நான் உண்டுன்னு வேல பார்த்துட்டு இருக்கேன். சும்மா வந்து ஏதாவது உரண்ட இழுத்து பிரிக்கலான்னு வந்து மூக்கறுபட்டு போறது நீ தான். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப, "ஏய் பயமா? பயமா? எனக்கெல்லாம் பயம் ஒண்ணும் இல்ல. கிளம்பு காத்து வரட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு வர, எல்லாத்தையுமே நிலா கேட்டுறாங்க. ரொம்ப செம்ம காண்டார ச்சே! இந்த அப்பா ஏன் திருந்தவே மாட்டாரா? நான் இந்த வீட்ல வந்து வாழ்றேன்னு சொல்லிட்டேன். பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டுகளே உள்ளுக்குள்ள போயிடுறாங்க கோவமா. அவங்க அப்பா வராரு. "என்னம்மா, உன் வீட்டுக்காரரு ரெடின்னு சொல்லிட்டாரு. கிளம்பலாமா?" "எங்க? எங்க? அதெல்லாம் அண்ணிய விட்டு நாங்க இருக்க மாட்டோம்." பல்லவன் பதர்றாரு. "ஏன்டா 1 வருஷம் இருந்த உனக்கே அண்ணிய விட முடியலன்னா, 20 வருஷம் வளர்த்துருக்கேன்டா. எனக்கு எப்படி இருக்கும்? அப்ப அந்த பப்பரக்கா மண்டனுக்கு தாலி கட்டி குடுத்தா, அந்த புள்ள கூட்டிட்டு போயிருப்பானே உன் புள்ளைய. அப்ப என்ன பண்ணியிருப்ப? அது வேற. ஆனா, என் புள்ளைய என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நீங்க என்னடா சொல்றது? நிலா கிளம்பு அப்படின்னு கைய பிடிக்க, என்னப்பா கையெல்லாம் பிடிக்கிறீங்க? ஆமாம்மா, மாப்பிள்ளைய கூட்டி கிளம்பு. அங்க ஃபங்ஷன் பெருசா வைப்போம். நல்ல கிராண்டா வைப்போம். போதும் வச்சதெல்லாம் போதும்ப்பா. இல்லம்மா, இனிமே நாங்க திருந்திட்டோம். அப்படிலாம் பண்ண மாட்டோம். உன் அண்ணன் பேச்ச கேட்டு இப்படி பண்ணிட்டோம். இனிமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, "கைய விடுங்கப்பா, வேணாம்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பா" அப்படின்னு சொல்லி வயித்த பிடிக்க, "என்னம்மா என்னாச்சு?" அப்படின்னு. ஏன்னா அப்பா இல்ல துடிப்பார் இல்லையா? "என்ன என்ன நிலா என்ன எல்லாருமே துடிக்கிறாங்க." அவரே ஆச்சரியப்பட்டு போறாரு. "என்ன 5 பேர் துடிக்கிறாங்களே" அப்படின்னு. "நிலா அண்ணி அவர் அண்ணிங்கிறதும், அவர் மருமகளேங்கிறதும் என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு நீ சேரன் வர்றதும், "ஒண்ணும் இல்ல ஒமட்டுது கொமட்டலா இருக்கு" அப்படின்ட்டு அப்படின்னு வாந்தி எடுக்குறாங்க. அப்படியே நம்ம ஆளு வாங்குறாருங்க சோழன் கையில. எல்லாருமே கைய நீட்டுதுங்க. ஒரு வாமிட்ட கையில நீட்ட வர்றாங்களே! எவ்வளோ ஒரு ஒரு பாசமான ஒரு குடும்பம். ச்சே! இந்த குடும்பத்துல இருந்தா பிரிக்க பார்க்குறோம் அப்படின்னு அவரே மண்ண கவ்விக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஃபீல் பண்றாரு. அப்படியே வாமிட்ட கொண்டு கொட்டிப்புட்டு கைய கழுவிட்டு தண்ணிய குடுக்குறாங்க. தடவி குடுக்குறாரு நெஞ்ச. "என்னாச்சும்மா? என்னாச்சு?" "ஒண்ணும் இல்லங்க. ஒரு மாரியா தல சுத்துது." "என்ன?" அப்படிங்கையில, "ஆமா, என்னமோ மாரி பண்ணுது. எனக்கு என்னன்னே தெரியலையே" அப்படின்னு சொல்ல, "என்னவா இருக்கும்?" நாள் தள்ளி போகுதுங்க அப்படின்னோனே, சந்தா சொன்னுச்சே அதுவா? ஆமா அப்படிதான் நெனைக்கிறேன். ஐ கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆச்சு. ஐயோ! நிலா அப்படிங்கிறாங்க. அண்ணே 2 மாசமா இப்ப? ஐயய்யோ! அப்படிங்கிறேன். இல்லடா 1 மாசம் தான். என்னண்ணே கல்யாணம் ஆகி 2 மாசங்கிற? டேய் கல்யாணம் ஆகி 2 மாசம். நாங்க சந்தோஷமா என்னைய ஏத்துக்கிட்டது என் நிலா 1 மாசம் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ! பாப்பா வரப்போதுன்னு அப்படியே தூக்கிறாரு நிலாவ புடிச்சு. கட்டி புடிக்கிறாங்க. மனோகர்னால ஒண்ணும் பண்ண முடியல. அப்படி பார்க்குறாரு. "என்னங்க தாத்தா ஆகப் போறீங்க, சந்தோஷம் இல்லையா?" அப்படின்னு சொல்ல, ரொம்ப அப்படியே சந்தோஷப்படுறாரு. "சந்தோஷம் தான். சரி நாங்க வர்றோம். என்ன தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்ஷனுக்கு வந்தீங்க? பேசாம போறீங்க?" நான் என் பொண்டாட்டிகிட்ட சொல்லி அவள சந்தோஷமா கூட்டிக்கிட்டு வரேன். இருந்தாலும் சந்தோஷமா
சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு உண்டாயிருக்கா. நான் ஏன் இப்படி இருக்கணும்? ச்சே! மனோகரு விட்றா! விட்டு தள்ளுறா! அப்படின்ட்டு வாராரு. நிலா, நிலா வாழ்த்துக்கள்டா! சந்தோஷம்டா! என் தங்கமே! நான் ஏதோ ஒரு நெனப்புல இருந்துட்டேன். என்ன மன்னிச்சுக்கோ. நான் அம்மா கூட்டிட்டு நான் வர்றேன். என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்படி பாக்குறாங்க நிலா. நிலா கை குடும்மா, கை குடும்மான்னு எல்லாரும் ஹேப்பியாறாங்க. சூப்பர், சூப்பர்ன்னு சொல்லையில சிரிக்கிறாங்க. என்ன? ஒண்ணும் இல்லண்ணே. சோழன் பாக்குறாரு. என்னடா? அப்ப சந்தா சொன்னது உண்மைதானா? ஆமா, சந்தா சொன்ன மாரி தான் நானும். அடி பாவிகளா! அது என்ன? எல்லாரும் இதே டெக்னிக்கல வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாரி பாக்குறாரு சோழன். வானதி என்னன்னா அப்படி சொன்னா. சேரன் என்ன சந்தா என்னன்னா அப்படி சொன்னுச்சு. நீ கல்யாணம் ஆனவ, நீனும் அதே சொல்ற. என்ன பண்றது? பிரிக்க நினைக்கிறவங்க எப்படி வேணாலும் பிரிக்க பாக்குறாங்களே. அதுக்கு ஒரு ஆயுதம் இதுதான். புள்ளைய நான் பிரிக்க வேணாம்னு தான் போயிட்டாரு பாத்தீங்களா? அதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஐயோ! அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க வாராரு. அப்படியே நிக்கிறாரு. என்னாச்சு? நிலா கேக்குறாங்க சோழன பாத்து. இல்ல கர்ப்பமா இல்லேன்னு சொன்னது கஷ்டமா தான் இருக்கு. நீ என்னைய பிரியக்கூடாதுன்னு சொன்னது சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் சந்தோஷத்துல உன்னை கட்டி பிடிக்கவா? இல்ல துக்கத்துல கட்டி பிடிக்கவா நிலா? அப்படிங்கிறாங்க. ஹலோ! கர்ப்பமாகறது எப்ப வேணாலும் ஆவேன். அப்ப நீங்க சந்தோஷமா பார்த்து கட்டி பிடிச்சுக்கலாம். இப்ப உங்க பொண்டாட்டிய உன் மாமனார்ட்ட இருந்து காப்பாத்திருக்கேன்ல, அதுக்காக நீங்க ஹேப்பியாவே தூக்கலாம். அப்படின்னு கைய விரிக்க, அப்படிங்கிற அப்படித்தான். அப்படியே கட்டி பிடிச்சு தூக்கி தலைக்கு மேல சுத்துறாங்க. எல்லாரும் ஹேப்பியாறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.